பிரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தாவேகா செய்யற அரசியல் நாகரிகமான அரசியலே கிடையாது. இந்த அரசியலினால இவங்க எதிர்காலம் கேள்விக்குறியாகும், இவங்க இந்த மாதிரி காரியங்களில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிற, கூட்டணி ஆட்சியில இருக்கிற திருமாவளவன் அவர்கள் ரொம்ப தெள்ள தெளிவா தன்னுடைய கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே காங்கிரஸ் தன்னுடைய கடுமையான ஒரு விமர்சனத்தை முன் வச்சுட்டாங்க, எதிர்வினை ஆட்டிட்டாங்க. பாஜகவின் முறைய அப்படியே டிட்டோவா விஜய் செஞ்சிருக்கிறாரு. ஒரு கட்சியை அழிச்சிட்டு தான் உங்க கட்சியை வளர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கக்கூடாது. இதேதான் வட மாநிலங்கள்ல பாஜக காங்கிரஸை இப்படி அழிச்சுது, இப்ப நீங்க தமிழ்நாட்டில் இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. தொடர்ச்சியா திருமாவளவன் அவர்களும் இந்த விஷயத்தை வைக்கிறாங்க. இந்த 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு உங்க கட்சியில சேர்ந்தாங்களா, இதுதாங்க உங்களுக்கு பெரிய தலைவலியா இருக்குது. இது பாத்தீங்கன்னா பிற்காலத்துல உங்களுக்கு ஒரு பெரிய உங்க அரசியல் நகர்வுகளையே ஒரு கேலி கூத்தாக்கும் அப்படின்னு சொல்றாரு திருமாவளவன் அவர்கள். ஏன்னா ஒவ்வொரு நிகழ்வுகளையும் இங்க இருக்கிற மக்கள் ரொம்ப உன்னிப்பா கவனிச்சுட்டு வராங்க. குறிப்பா தாவேகா எதை குறி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அதிமுகவை தான் குறி வச்சிருக்காங்க. அதிமுகவை கபலீகரம் பண்றதுல தாவேகா ரொம்ப மும்முரமா செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லுது. இதை குறித்து தாவேகா வட்டாரத்துல சொல்லிக்கிறாங்க. ஆதவர்ஜுனா தான் இத முழுச்சா காரணமா என்ன பண்ற செயல்படுறாங்க, செங்கோட்டையின் உதவினால அப்படின்னு அவரு இப்ப சொல்லியிருக்கிறார். செங்கோட்டையன் தாவேக்காவில இணையும் போது கூட நிறைய பேர் என்ன பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க. இது சின்ன கட்சி, இவ்வளவு பெரிய அனுபவமிக்க மனுஷன் இந்த கட்சியில போய் சேர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படி சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு இந்த கட்சி ஆட்சி செஞ்சு எந்த அளவுக்கு ஒரு அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு எல்லாரும் பாத்துக்கங்க அப்படின்னு ஆதவர்ஜுனா சொல்றாரு. சோ இந்த வளர்ச்சியை பார்த்துதான் அதிமுகவில் இருக்கிற பெரும்பாலானோர் என்ன பண்றாங்க, தாவேக்காவில இணைகிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த 4 எம்எல்ஏக்கள் பண்ண விஷயம் தான் இன்னைக்கு அரசியல் வட்டாரத்தையே புரட்டி போட்டிருக்கு. தாவேக்காவுக்கு ஒரு கெட்ட பேரையும் உண்டா இருக்கு. இப்போ அன்புமணி அவர்கள் சொல்றாரு, தாவேக்கா ஜனநாயகத்தின் படுகொலையை செய்யறாங்க. குதிரை பேர் அரசியல நான் சொல்ல மாட்டேன், ஜனநாயகத்தின் படுகொலை. ஒரு கட்சியை அழிச்சிட்டு உங்க கட்சிக்கு மெஜாரிட்டியை ஏத்துறதுக்கு பாக்குறீங்களா, இது எந்த அளவுக்கு ஒரு துரோகத்தின் அரசியல் அப்படின்னு தெரியுமா? ஏன்னா விஜய் அரசுக்கு மெஜாரிட்டியே கிடையாதுங்க. அவங்களுக்கு மெஜாரிட்டி வேணும்னா இந்த எம்எல்ஏக்களை தான் பக்கம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு மூவ் பண்றாங்க. ஆனா எம்எல்ஏவா போனா கட்சி தாவல் தடை சட்டத்தை கொண்டு வருவாங்க, அது பெரிய சிக்கலாயிடும் சொல்லிட்டு ராஜினாமா பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜினாமா பண்ணிட்டு வராங்க. இன்னைக்கு பின்னாடியே சி.வி. சண்முகம் இருக்கிறாரு, அருண்மொழி தேவன் இருக்காரு, சி. விஜயபாஸ்கர் இருக்காரு. இவங்க எல்லாமே அடுத்தடுத்து என்ன பண்ண போறாங்க, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அது ஒரு 4 இது ஒரு 3 7 எம்எல்ஏக்கள் அந்த பக்கம் போயிட்டா அவங்களுக்கு மெஜாரிட்டி வந்துடும். பிளஸ் திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 8 தொகுதிக்கு இவங்க வந்துடும். இந்த 8 தொகுதியில ஜெயிச்சு விசில் சின்னத்துல ஜெயிச்சு இவங்க உள்ள போனாங்கன்னா தாவேக்காவுக்கு தனி பெரும் மெஜாரிட்டி வந்துடும். ஒருவேளை அப்படி வந்துட்டா இடதுசாரிகள் உதவி தேவை கிடையாது, விசிகா உதவி தேவை கிடையாது அப்படின்ற ஒரு பட்சத்துலதான் இருக்கிறாங்க. இதெல்லாம் அறிந்து தெரிந்து கொண்டுதான் திருமாவளவன் அவர்களும் இதை கடுமையா விமர்சிக்கிறாரா அப்படின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு அவர் மேல வைக்கப்படுது. ஏன்னா இத்தனை நாள் அமைதியா இருந்த திருமாவளவன் அவர்கள் இப்பயே குரல் கொடுக்கணும். ஏன் இதுக்கு முன்னாடி இந்த 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ண வந்த உடனேயே கம்யூனிஸ்டுகள் குரல் கொடுத்தாங்களே, அப்ப நீங்க குரல் கொடுக்க வேண்டியதானே, ஏன் இப்போ குரல் கொடுக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா தனக்குன்னு ஒரு தனி மெஜாரிட்டி தாவேக்காவுக்கு வந்துடா அடுத்த 5 வருஷம் அவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளு கிடையாது. சோ அதனால திருமாவளவன் அஞ்சுகிறாரோ, ஒருவேளை அவங்களையும் இந்த கூட்டணியிலிருந்து வெளியேற்றிட்டா இந்த வருகிற இவங்களுக்கு எல்லாருக்குமே பதவி பெற. ஏன்னா முதலா குரல் கொடுத்தவங்க விடுதலை சிறுத்தைகளும் இடதுசாரிகளும். என்னன்னா அதிமுகவில் சப்போர்ட் பண்றேன்னு சொன்னாங்கல்ல, 25 எம்எல்ஏக்கள் சப்போர்ட் பண்றாங்கல்ல, அப்போ என்ன பண்ணாங்கன்னா இவங்களுக்கு எல்லாம் பதவி கொடுக்க கூடாது, உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னா சப்போர்ட் பண்ணிக்கிட்டோம், ஆனா அவங்களுக்கு அமைச்சர் பதவியோ வாரிய பதவியோ கொடுக்க கூடாது அப்படின்னு இவங்க என்ன பண்ணாங்க, ஆதரவு தெரிவிச்ச அடுத்த செகண்ட் என்ன பண்ணாங்கன்னா குரல் கொடுத்தாங்க இடதுசாரிகளும் விசிகாவும். ஆனா இந்த 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால சேர்ந்தோடனே காலம் தாழ்த்து தான் என்ன பண்றாங்க, தன்னுடைய எதிர்வினைகளை சொல்றாங்க. இப்ப கூட விசிகா அதிகாரப்பூர்வமா இந்த 4 எம்எல்ஏக்களை நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா நாங்க அமைச்சர்கள் இருந்து வெளியேறுவோம், கூட்டணியில இருந்து வெளியேறுவோம் அப்படின்னு சொன்னாங்களா. இது தவறான விஷயம் சொல்றாருல திருமாவளவர்கள், தவறான விஷயம் சொல்றாருல. இப்படிப்பட்டவன ஒரு அரசியல் நகர்வு உங்க எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குன்றாங்க. கூட்டணிக்குள்ள நீங்க இருக்கிறீங்களா, அப்ப நீங்க இதை தட்டி கேட்க மாட்டீங்களா அப்படின்ற கேள்விங்கள. சோ இது எல்லாத்தையும் வச்சு பார்த்துதான் இன்னைக்கு
கூட்டணிக்குள்ள இருக்கிறவங்களே உங்களுக்கு எதிராக எழும்பி இருக்கிறாங்க. ஒரு பக்கம் காங்கிரஸ் ஜோதிமணி அவர்கள் தெள்ள தெளிவா சொல்லிட்டாங்க, வடநாட்டு அரசியலை நீங்க கையில் எடுக்கிறீங்க, பாஜகவின் அரசியலை கையில் எடுக்கிறீங்க, ஒரு கட்சியை கபலீகரம் பண்ணிட்டு அவங்களுடைய கட்சியை எம்எல்ஏக்களை உங்க பக்கம் கொண்டு வரீங்க, இது தவறான விஷயம். இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, விஜய் செய்கிற அரசியல் மிக மோசமான அரசியல், இந்த அரசியலனால தாவேக்காவுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி, எதிர்காலமே கேள்விக்குறி ஆகும், ஏன்னா இது நல்லது அல்ல அப்படின்னு. நீங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நல்லா நோட் பண்ணுங்க, தேர்தலுக்கு முன்பாகவே தாவேக்கா யாரை குறி வச்சாங்கன்னா அதிமுகவை தான் குறி வச்சாங்க. தேர்தலுக்கு பிறகும் அதிமுகவை குறி வச்சுதான் தன்னுடைய நகர்வுகளை நகர்த்திக்கிட்டே வராங்க. திமுகவில் அப்படி அதிருப்தி எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்களா அப்படின்னா கிடையாது, அவங்க ஒற்றுமையா தான் இருக்கிறாங்க. இதுவரைக்கும் திமுகவில் ஒரு எம்எல்ஏக்கள் கூட அந்த பக்கம் போகவே இல்லை. ஆனா இப்போ அதிமுகவில் இருக்கிற எம்எல்ஏக்களை தான் கபலீகரம் பண்றாங்க தாவேக்கா. இதுல முழுக்க முழுக்க ஆதவர்ஜனாவுடைய பங்கீடு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆதவர்ஜனா ஒரு பிரஸ் மீட்ல ஓப்பன் ஸ்டேட்மெண்டா கொடுத்தாரு, அதிமுகவிலிருந்து தாவேக்கா வரவங்களை நாங்க அன்போட அரவணைப்பும் ஏற்றுக்கொள்வோம் சொன்னாரு. ஊழல் சக்தி ஊழல் சக்தி ஊழல் சக்தின்னு பிரச்சாரங்கள்ல சொல்லிக்கிட்டு இருந்த விஜய் அவர்கள் இப்போ இவங்க ராஜினாமா பண்ணிட்டு வர்றதுனால ஊழல் சக்தி இல்லையா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. இப்போ உங்களுக்கு ஊழல் சக்தியா தெரியலையா? அந்த கட்சியை கபலீகரம் பண்றீங்களே, அந்த கட்சியோட உதவி உங்களுக்கு தேவைப்படுது, அப்போ உங்களுக்கு ஊழல் சக்தியா தெரியலையா? இப்பதான் உங்களுக்கு தூய சக்தியா தெரியுது அதிமுக அப்படின்னு. இவங்களுக்கு என்னன்னா, நீங்க தீய சக்தியா இருந்தாலும் சரி, ஊழல் சக்தியா இருந்தாலும் சரி, யாராவது அங்க போயிட்டீங்கன்னா, தூய சக்தி கிட்ட போய் ஐக்கியமாயிட்டீங்கன்னா அவங்கள என்ன பண்ணுவாங்க, தண்ணி தெளிச்சு என்ன பண்ணுவாங்க, தூய சக்தியா அவங்க என்ன பண்ணிப்பாங்க, அங்கீகரிச்சுப்பாங்க. இதுதான் இவங்களுடைய நடைமுறை. சோ இது எதை நோக்குதுன்னா, பாஜகவின் அரசியலை தான் இவங்க கையில் எடுக்கிறாங்க அப்படின்னு தான் நோக்குது. சோ இன்னைக்கு கூட்டணிக்குள்ள இருக்கிற ஒரு கட்சி தலைவர் உங்களை கடுமையா எதிர்க்கிறாருன்னா, நீங்க எந்த மாதிரி ஒரு அரசியலை, தவறான அரசியலை கையில் எடுத்திருக்கீங்க பாருங்க. ஏன்னா திருமாவளவன் அவர்கள் தொலைநோக்கு பார்வை உள்ளவர் அப்படின்னு எல்லாராலும் பேசப்படுகிறார். அப்படி இருக்கிறவரு உங்களை குறித்து எந்த அளவுக்கு ஒரு கருத்தை ஸ்ட்ராங்கா முன்வைக்கிறார்னா, உங்க அரசியல் நகர்வு எப்படி இருக்கு, நீங்க எந்த அளவுக்கு ஒரு கேவலமான அரசியலை கையில் எடுத்திருக்கீங்க, எந்த அளவுக்கு ஒரு அபாயகரமான ஒரு அரசியலை கையில் எடுத்திருக்கீங்க, எந்த அளவுக்கு ஒரு கட்சியை கபலீகரம் பண்ற அளவுக்கு அரசியலை கையில் எடுத்திருக்கீங்க அப்படின்றத பாருங்க. உண்மையிலேயே உங்களுக்கு மெஜாரிட்டி வேணும் அப்படின்னா சொல்லிக்கிறீங்களா, எங்களுக்கு மக்களுடைய ஆதரவு இருக்குதுன்னு, கட்சியை கலைங்க சார், ஆட்சியை கலைங்க சார், கலைச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு எலெக்ஷனை வைங்க சார். 234 தொகுதியை உங்கள் கைட்டு நீங்கள் எடுத்துட்டு தனி மெஜாரிட்டியாக நீங்கள் என்ன பண்ணுங்க, எதிர்கட்சியே இல்லாமல் கூட நீங்கள் ஆட்சியை நடத்துங்க சார். யார் சார் வேணான்னு சொன்னா? ஆனால் அந்த தைரியம் விஜய்க்கும் இல்லை, விஜய் கூட இருக்கிற அமைச்சர்களுக்கும் இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது. நான் 5 வருஷம் ஆட்சி செய்யணும்னா எனக்கு மெஜாரிட்டி வேணும், அதுக்கு அடுத்தவன் கட்சி எம்எல்ஏக்கள், அடுத்தவன் கட்சி எப்படி போனாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. அந்த கட்சி எம்எல்ஏக்களை நான் என்ன பண்ணுவேன், கொண்டு சேர்த்துன்னு நான் என்ன பண்ணுவேன், எலெக்ஷனில் இடைத்தேர்தலை நிற்க வச்சு ஜெயிக்க வச்சு என் 5 வருஷத்தை நான் கம்ப்ளீட் பண்ணேன்னா நான் மெஜாரிட்டி ஏற்றிப்பேன். இப்படின்னு ஒரு கேவலமான அரசியலை கேட்குறீங்களே, நீங்களா என்ன மாதிரி ஒரு அரசியல்வாதி அப்படின்னு கூட இருக்கிறவங்களே உங்களை இப்படி விமர்சிக்கிறது தான் பேசும் பொருளா இருக்கு. ஒரு பக்கம் ஜோதிமணி விமர்சிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் சிபிஐ விமர்சிக்குது, சிபிஎம் விமர்சிக்குது. இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் என்ன பண்றாரு, குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. உங்களுடைய அரசியல் நகர்வு எந்த அளவுக்கு ஒரு கேள்விக்குறியான ஒரு அரசியல் நகர்வா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத கொஞ்சம் பாருங்க அப்படின்னு தான் இங்க பார்க்க வேண்டியதா இருக்குது. ஆனாலும் அதிமுக சும்மா விடாது, அவங்க இறங்கிட்டாங்கன்னா உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு தான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஆட்சி அதிகாரம் உங்க கையில இருக்கிறதுனால நீங்க எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வேணாலும் போவீங்களா அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது. ஒருவேளை இந்த இடைத்தேர்தல தாவேக்கா தோத்துட்டா எந்த நிலைமைக்கு போவோம், மக்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு இருக்குதா இல்லைன்னு எப்படி தெரியும்? அதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். மக்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தாவேக்காவின் சுயரூபத்தையும் விஜயின் சுயரூபத்தையும் தெரிந்து கொண்டு வராங்க. யாரெல்லாம் விஜய்க்கு ஆதரவா ஓட்டு போட்டாங்களோ இன்னைக்கு அவங்க எல்லாம் வேதனைப்படுறாங்க, ஏன் தான் ஓட்டு போட்டோமோ அப்படின்னு. யாரெல்லாம் தாவேக்கா ஆட்சி வரணும் அப்படின்னு நினைச்சாங்களோ இன்னைக்கு இந்த ஆட்சி முடியாதா அப்படின்னு ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு விஷயங்களும் சோசியல் மீடியாக்கள்ல போட்டுக்கிட்டு தான் வராங்க. இது எல்லாத்தையும் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எப்பேற்பட்ட ஒரு கட்சியை நீங்க அழிக்கிறீங்க, அந்த எம்எல்ஏக்களை எதை ஆசைவார்த்தை கூட்டி எதை கொடுத்து நீங்க அந்த பக்கம் இழுக்கிறீங்க அப்படின்றது எல்லாமே மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாங்க. அதுல எந்த வித மாற்றம் இல்லை. கூட இருக்கிற உங்க கூட்டணி ஆட்சியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகளும் இன்னைக்கு உங்களுக்கு எதிராக எழும்பி இருக்கு. அவங்க உங்களுக்கு எதிராக கருத்து சொல்லியிருக்காங்கன்னா உங்களுடைய அரசியலை யாரும் ரசிக்கல.
உங்களுடைய அரசியலை யாரும் ஏத்துக்கல, உங்களுடைய நகர்வுகளை யாருக்கும் இங்க பிரியமா இல்லை அப்படின்றதுதான் ரொம்ப வெட்ட வெளிச்சமா தெரியுது. இப்படியே போயிட்டு இருந்தா இவங்களுடைய கூட்டணி தயவு, இவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு நீடிக்குமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.